تطلع بيننا في الكواكب كالبدور بل وأشرف منه يا سيدي خير النبي سيدي خير النبي. பெரியவர்களே, அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் தீனுடைய விளக்கத்தை தேடி மார்க்கத்தினுடைய விஷயங்களை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் ஒன்று சேர்ந்துள்ளோம். இப்போ மார்க்கம் என்றால் என்ன? அல்லாஹ்னா யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் என்பதை நாம் முழுவதும் தெரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்களே, இன்னைக்கு நாம் யாரின் மீது அன்பு வைக்க வேண்டுமோ, நேசம் வைக்க வேண்டுமோ, அவர்கள் மீது நேசம் வைக்காதன் காரணமாக நாம் யாரின் மீது அன்பு நேசம் வைக்கக்கூடாதோ அவர்கள் மீது வைத்துக் கொண்டு இந்த உலகத்தில் எதற்காக வேண்டி வந்தோமோ அதனுடைய தயாரிப்பு அறவே இல்லாமல் உலகத்தை மூழ்கி கொண்டிருக்கிறோம் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். என்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அனைத்து வாழ்க்கையில் எடுத்து பின்பற்றக்கூடிய உம்மத்துகளாக நாம் இருக்கின்றோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்தஸ்தினை நாம் முதலில் விளங்க வேண்டும். நாம் அவர்கள் மீது எந்த அளவுக்கு அன்பு வைக்க வேண்டும். ஒருவன் மீது அன்பு இருந்தால்தான் அவருடைய வாழ்க்கையை எடுத்து பின்பற்றுவதற்கு நாம் முன்வருவோம். ஆனால் இன்று நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அன்பு வைக்காததின் காரணமாக அவருடைய அந்தஸ்தை விளங்காமல் அவருடைய சுன்னத்தை பின்பற்றாமல் நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நினைத்திருக்கவில்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது எந்த அளவு அன்பு வைக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலும் சொல்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு மட்டும்தான், முஸ்லிம்க்கு மட்டும்தான் தூதரா என்பதாக நாம் பார்க்கும் பொழுது நாம் முதல் விளங்க வேண்டும். ஏன்னா ரபீஉல் அவ்வல் மாதத்துல பொதுவா மாற்று மத தலைவர் எல்லாம் சொல்லுவோம், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களுடைய தலைவர் என்பதாக சொல்லுவாங்க. பெண்ணிதர்களே, முஸ்லிம்களுக்கு மட்டும் நபி அவர்கள் தலைவர் கிடையாது. முஸ்லிம்களுக்கு மாத்திரம் நபி அவர்கள் தலைவர் கிடையாது. மாறாக முழு உலகத்திற்கும் ஆழத்திற்கும் நபி அவர்கள் ரஹ்மத்தாக இருக்கின்றார்கள். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு அகிலத்திற்கும் ரஹ்மத். முஸ்லிம்களாக இருக்கட்டும், முஸ்லிம் அல்லாதவர்களாக இருக்கட்டும், மற்ற அனைத்து விஷயங்களுக்கும், மனிதர்கள் அல்லாத மரம், செடி, கொடிகள், இது போல உலகத்தில் எத்தனை வஸ்துகள் இருக்கின்றனோ அத்தனை வஸ்துக்களுக்கும் நபி அவர்கள் ரஹ்மத்து தான். மக்காவில் வசிக்கும் பொழுது, மதீனாவில் வசிக்கும் போது அங்கு இருக்கக்கூடிய மிருகங்கள், ஒட்டகங்கள், குதிரைகள், கல், மண், இது எல்லாம் நபி அவர்களை நேசித்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது மலையை பார்த்து கொள்வார்கள், ஜபலு உஹது யுஹிப்புனா வல் யுஹிப்பு. இந்த உஹது மலை எங்களை நேசிக்கின்றது, நாங்களும் இந்த உஹது மலையை நேசிக்கிறோம் என்பதாக சொன்னது. அதே போல ஈச்சமரம், பேரிச்சமரம் குச்சி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பின் காரணமாக அழுதது. இது போல அனைத்து படைப்பினங்களும் நபி அவர்களின் மீது அன்பு கொண்டிருந்தது. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் நாம் எந்த அளவுக்கு அன்பு கொள்ள வேண்டும், ஒரு முஸ்லிம் எந்த அளவு நபி அவர்கள் மீது அன்பு கொள்ள வேண்டும், ஒரு முஃமின் அதை காட்டிலும் அதிகமாக அன்பு கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குள்ளே
அப்போ அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகிறான், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். முழு அகிலத்திற்கும் நபி அவர்கள் ரஹ்மத்தாக இருக்கின்றார்கள். எப்படி? அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், முழு உலகத்திற்கும் இரட்சகன் யார்? அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், முழு ஆலத்திற்கும் இரட்சகன் யார்? அல்லாஹ். அதே போல அல்லாஹ் கூறுகின்றான் இல்லா திக்ருல் ஆலமீன், முழு ஆலத்திற்கும் உபதேசம் குர்ஆன், முழு உலகத்திற்கும் உபதேசம் என்பது குர்ஆன். அதே போல நபி அவர்களும் முழு ஆழத்திற்கும் ரஹ்மத்தாக இருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நபி அவர்கள் மீது நாம் எந்த அளவுக்கு அன்பு கொள்ள வேண்டும்? இது ஏதாவது ஒரு வரை இருக்கிறதா? அல்லாஹ் இந்த அளவுக்கு அன்பு வைக்க வேண்டும் என்பதை குர்ஆனில் கூறுகிறான் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அல்லாஹ் கூறுகிறான், குல் இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹு வ யக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும். குல் இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்வை விரும்புவதாக இருந்தால், நீங்கள் அல்லாஹ்வை விரும்புவதாக இருந்தால் ஃபத்தபிஊனி, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். வ யக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும், உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், நபி அவர்கள் மீது எந்த அளவு அன்பை வைக்க வேண்டும் என்பதாக கூறும் பொழுது ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், வல்லதி நஃப்ஸி பியதி லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்பு இலைஹி. நபி அவர்களின் மீது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை வஸ்துக்களை காட்டிலும் அதிகமான முறையிலே நபி அவர்களின் மீது பிரியம் வைக்க வேண்டும் என்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள். எழுதவில்லை. இன்னொரு ஹதீஸை, இன்னொரு ரிவாயத்தில் அப்துல்லா இப்னு ஹிஷாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒருமுறை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பிடித்திருந்தார்கள். பிடித்திருக்கக்கூடிய சமயத்தில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள், நாயகமே, யா ரசூலல்லாஹ், அன்த அஹப்பு இலா மின் குல்லி ஷைஇன் இல்லா பினஃப்ஸி. யா ரசூலல்லாஹ், என்னுடைய உயிரை தவிர என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய மனைவி, மக்கள் எல்லோரை காட்டிலும், என்னுடைய சொத்து செல்வம் எல்லோரை காட்டிலும் உங்களின் மீது நான் அதிகம் பிரியம் வைக்கிறேன் என்பதாக அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு நபி அவர்கள் கூறினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், லா உமரே, அப்படி அல்ல. வல்லதி நஃப்ஸி பியதி ஹத்தா அகூன அஹப்பு இலா மின் நஃப்ஸிக். நபி அவர்கள் கூறினார்கள், நீங்கள் உங்களுடைய உயிரை காட்டிலும் எதுவரை என் மீது நீங்கள் பிரியம் கொள்ள மாட்டீர்களோ அதுவரை நீங்கள் உண்மை முக்மீனாக ஆக முடியாது என்பதாக நபி அவர்கள் கூறினார்கள். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள், அப்படி என்றால் நிச்சயமாக இதற்கு மேலாக இப்போதிலிருந்து என்னுடைய உயிரை காட்டிலும் உங்களின் மீது நான் அன்பு வைத்திருக்கிறேன் என்பதாக அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இல்லா அண்ணா யா உமர், இப்போதிலிருந்து நீங்க உண்மையிலே என் மீது நீங்கள் அதிகம் நேசம் கொள்கிறீர்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்போ நபி அவர்கள் கூறுகின்றார்கள், நபி அவர்களின் மீது எந்த அளவு அன்பு கொள்ள வேண்டும் என்றால், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வஸ்துக்களை காட்டிலும் நம்ம பிரியம் வைப்பது நம்முடைய மனைவி, நம்முடைய மக்கள், இவர்களை எல்லாரையும் காட்டிலும் நபி அவர்களின் மீது அதிகம் அன்பு வைக்க வேண்டும் என்பது அல்லாஹ் சொன்னார். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப முதலாவது யாரின் மீது அன்பு வைக்க வேண்டும் என்றால் அல்லாஹும் ரசூலும் தான். அல்லாஹும் ரசூலும் தான். அவர்கள் தான் அன்பிற்கு தகுதியானவர்கள் என்பதாக அல்லாஹும் சரி நபி அவர்களும் கூறுகின்றார்கள். அல்லாஹ் இன்னொரு ஆயத்தில் கூறுகின்றான், சூரா அஹ்ஸாப் 6வது ஆயத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். அப்ப நபி அவர்களின் மீது எந்த அளவுக்கு அன்பு வைக்க வேண்டும் என்றால், உங்களுடைய நஃப்ஸை காட்டிலும் ஒரு மனிதனுக்கு ஆக விருப்பமானது எது வேணா அவர் கொடுத்துருவார். ஆனா உயிரை மட்டும் அவரை சீக்கிரம் கொடுக்க மாட்டார். உயிரை மட்டும் கொடுக்க மாட்டார். அல்லாஹ் சொன்னான்,
உங்களுடைய உயிரை காட்டிலும் நீங்க நபி அவர்களின் மீது அதிகம் அன்பு வைக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். அதே போல அல்லாஹ் இன்னொரு ஆயிரத்தில் கூறுகின்றான் சூரா தௌபாவில் 24வது வசனத்தில் இன்கான ஆபாவுக்கும் அபனாவுக்கும் இஃபானுக்கும் அஸ்வாஜுக்கும் அஷீரத்துக்கும் அம்பாலும் எம்பத்தரஃப்துமுஹா வ திஜாரத்துன் தக்ஷூன கஸாதஹா. இந்த தொடர் ஆயத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், நீங்க நபி அவர்களின் மீது எந்த அளவுக்கு அன்பு வைக்க வேண்டும் என்றால், ஒன்று உங்களுடைய பெற்றோர்களை காட்டிலும், இரண்டாவது உங்களுடைய பிள்ளைகளை காட்டிலும், மூன்றாவது உங்களுடைய சகோதரர்களை காட்டிலும், நான்காவது உங்களுடைய மனைவிமார்களை காட்டிலும், ஐந்தாவது உங்களுடைய குடும்பத்தார்களை காட்டிலும், ஆறாவது நீங்கள் சம்பாதித்த சொத்தை காட்டிலும், ஏழாவது வியாபாரத்தை காட்டிலும், எட்டாவது உங்களுடைய மாளிகைகளை காட்டிலும், இதையெல்லாம் காட்டிலும் நீங்க நபி அவர்களை அனுபவிக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால், அப்படி வைக்கவில்லை என்றால் நீங்கள் அல்லாஹ்விடம் இருந்து தண்டனையை எதிர்பார்ங்கள் என்று அல்லாஹ் சொல்றார். என்ன தெரியவில்லை? அப்போ நபி அவர்களின் மீது நீங்கள் எந்த அளவுக்கு அன்பு வைக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். தெரியவில்லை? அப்போ ஒரு மனிதனுடைய உள்ளத்தில இரண்டாக பிறந்தால், ஒரு மனிதனுடைய உள்ளத்தை இரண்டாக பிறந்தால், ஒரு பக்கம் லா இலாஹ இல்லல்லாஹ், இன்னொரு பக்கம் முஹம்மது ரசூல். ஒரு பக்கம் லா இலாஹ இல்லல்லாஹ், இன்னொரு பக்கம் முஹம்மது ரசூல். என்ன நம்முடைய உள்ளம் ஒரு ஸ்பாஞ்ச் அல்ல. நாங்க நல்லதையும் எடுத்துப்போம், பாலையும் ஊட்டினாலும் என்னுடைய உள்ளம் ஒழிஞ்சு கொள்வோம், அசத்துக்கு பொருட்டாலும் என்னுடைய உள்ளம் ஒழிஞ்சு கொள்வோம். அப்படி அல்ல கணிதர்களே, அப்படியே இல்ல. மாறாக நம்முடைய உள்ளம் ஒரு பக்கம் அல்லாஹ்வும் இன்னொரு பக்கம் ரசூல் தான். அப்ப இவருடைய அன்புதான் நம்ம இடத்துல அதிகமா இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு ஒரு குர்ஆனில் ஒரு ஆயத்தில் அப்பலா யஅலமு இதா துஅஃபிர மா ஃபீ குபூர். அப்போ ஒரு மனிதர் உதாரணமாக இறந்து விட்டால், ஒரு தூங்குறாரு, அந்த தூக்கத்திலே இறந்துட்டாருன்னு செய்யுங்க. அப்போ அவர் தன்னுடைய மனைவியை ஒரு தடவை நினைத்து பார்த்தால், 2 முறை அல்லாஹ் நினைத்து பார்க்கணும், 2 முறை நபி அவர்களை நினைத்து பார்க்கணும். அப்போ நம்முடைய பிள்ளையை ஒரு தடவை நம்முடைய உறவுல தூங்கக்கூடிய சமயம் நினைத்து பார்த்தால், அல்லாஹையும் ரசூலையும் 2 முறை நினைத்து பார்க்க வேண்டும் என்பதாக நமக்கு அல்லாஹ் கூறுகிறான். நபி அவர்களின் மீது அந்த அளவுக்கு அன்பு வைக்க வேண்டும் என்பதாக அல்லாஹும் சரி ரசூலும் அவர்கள் கூறுகின்றார்கள். பதவி நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி கூறுகின்றார்கள், கியாமத் நாள் எப்போ வரும், கியாமத் நாள் எப்போ வரும் என்றுதான் கேட்கிறோம். கேட்கிறாங்க, நீங்க கியாமத்துக்காக வேண்டி என்ன தயார் செஞ்சிருக்கிறீங்க, நீங்கள் கியாமத் நாளுக்காக வேண்டி என்ன நீங்க தயார் செஞ்சிருக்கீங்க என்ன கேட்கிறாங்க. ஏன்னா பொதுவா யூதர்கள் கூட கேட்பாங்க. சூரா தபாரக்ல ஒரு ஆயத் வரும், நீங்க கியாமத் நாள் வரும் சொல்றீங்களா, அது எப்போ வரும், அது எப்போ வரும் என்பதாக யூதர்கள் நபிகள் கேட்டாங்க. அல்லாஹ் சொன்னான், நபியை நீங்க சொல்ற இன்னமல் இல்மு, இந்த இல்ம், இந்த கியாமத் எப்போ வரும் என்கிற அந்த இல்ம் இன்தல்லாஹ், அல்லாஹ் இருந்தார்கள். இன்னமா அந்த நதீரும் முபீன், நான் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவன் தான். அப்ப இந்த கியாமத் நாள் எப்போ வரும் இல்ம் அல்லாஹ் இருக்கு. இப்ப மீது அந்த சஹாபி கேட்கிறாங்க, மத்த கியாமத் எப்போ வரும், இப்ப நபி சொன்னாங்க, அதுக்காண்டி நீங்க என்ன தயார் செய்தீங்க. அப்ப அந்த சஹாபி சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், நான் கியாமத்திற்காக எந்த தயாரிப்பும் செய்யல, ஆனா உங்களின் மீது அல்லாஹ்வின் மீதும் அன்பு வைத்திருக்கிறோம். நான் உங்களின் மீது அல்லாஹ்வின் மீது அன்பு வைத்திருக்கிறோம் என்பதாக கூறினார். நபிகள் கூறினார்கள், யாரின் மீது அன்பு வைக்கின்றார்களோ அவர்களோடு சொர்க்கத்தில் இருப்பார்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். யாரின் மீது எந்த அளவுக்கு அன்பு வைத்திருக்கின்றார்களோ அவர்கள் அவர்களோடு சொர்க்கத்தில் இருப்பார்கள். இப்ப இந்த ஹதீஸை கேட்ட சஹாபாக்கள் சொல்றாங்க, வமா ஃபரஹ்னா பஅதல் இஸ்லாமி ஃபரஹன் அஷத்து மின் கௌலி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை கேட்டு ஃபரஹ், எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் அடைந்தது, எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் அடைந்தது. ஏன்னா நாங்க நாயகத்தை தான் நேசிக்கிறோம், நாங்க
நபி அவர்களை தான் நேசிக்கிறோம். அப்போ நாங்க நாளைக்கு கியாமத் நாளில் நபி அவர்களோடு சொர்க்கத்தில் இருப்போம் என்பதாக இந்த ஹதீஸை கேட்டு சந்தோஷம் அடைந்தோம் என்றார் சொன்னாங்க. இப்போ நம்முடைய உள்ளத்துல யார் இருக்கிறோம்? நம்முடைய உள்ளத்துல யார் இருக்கிறான்? அல்லாஹ் ரசூல் எந்த அளவுக்கு இருக்கிறான்? அப்ப அவனுடைய முழு வாழ்க்கையும் துனியாவை நோக்கிதான் இருக்கு. ஆக்கிற சிந்தனைகள் அறவே துனியா துனியா துனியால எப்படி சமாளிக்கணும், என்னுடைய மனைவி மக்களை எப்படி நாம் பார்த்துக் கொள்ளணும். இப்ப இந்த சிந்தனை தான் நம்மளோட உள்ளத்தில் நிறைந்து கிடைக்கும். இதெல்லாம் முடிவாக்கப்பட்ட விஷயம். உலகங்கள் எது கிடைக்கணும்ங்கிறது அல்லாஹ் முடிவாக்கப்பட்டுதான் அனுப்பினான். முடிவு இல்லாத விஷயம் தான் அப்படின்னா சொர்க்கத்திற்கு தயாரிப்பு செய்யக்கூடிய அமல் இபாதத். அந்த அமல் இபாதத் நம்ம இடத்துல எந்த அளவுக்கு இருக்குது என்பதை நாம் சிந்திச்சு பார்க்கணும். என்ன தெரியுது, நபியார்களே கூறுகின்றார்கள், மா முஃமினு இல்லா அன அவுலா ஃபித் துன்யா அவுலா பில் முஃமினீன ஃபித் துன்யா வல் ஆখিরাத். துனியாவிலும் ஆখিরাத்திலும் முன்னே